ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மொறு மொறுன்னு ஒரு போண்டா தான் செய்ய போகிறாங்க. ஸோ குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து கடலப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருங்க. நீங்கள் எந்த அளவு செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு. ஓகேங்களா, கடலப்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பை எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம வடை சுடுவோம் இல்லையா, ஸோ அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து வந்து தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா உப்பும், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்தளவு மாவு யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதிகமாக வேணாலும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வெங்காயம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வடையாகவும் தட்டிக்கலாம். ஆனால் வடை தட்டத்தை விட முறுமுறுன்னு இந்த போண்டா மாதிரி போட்டிங்க வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் தொட்டுக்க வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்சதும் குட்டி குட்டியாக போட்டுறாங்க போண்டா. ஸோ இந்த போண்டா வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு செய்வீங்க இல்லையா, ஸோ காரக்குழம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா பிச்சு பிச்சு போட்டால் சூப்பராக இருக்கும். காரக்குழம்பும் நீங்கள் செய்கிற காரக்குழம்பு டேஸ்ட்டு பதத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். எந்த பதத்துக்கு நம்ம எடுக்க போகிறோம், என்னென்ன பண்ணுறோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுங்கள். இடையில் ஏதாவது ஒரு டிப்ஸு சொன்னால் கூட உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, ஸோ அதுக்காக சொல்கிறேன். இந்த போண்டா வந்து பார்த்திங்கன்னா வெறும் வாயிலே சாப்பிட்லாம், இல்லைன்னா இது கூட கார சட்னி வச்சுட்டும் சாப்பிட்லாம். ஸோ கார சட்னி வீடியோ நம்ம வீடியோஸ்லேயே கீழே இருக்கும், ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது குழம்புல போடலாம் பிச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எல்லா ஒரு யூசேஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபினே சொல்லலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆக்கிக்கலாம், குழம்புல போடலாம், இன்னும் எது எது பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றின எந்த கமெண்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதத்தில் நம்ம எடுக்க போகிறோன்றதை பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய், see you.